இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் 12/4/2025 ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:05 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி அதிகாலை 4:12 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பௌர்ணமி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் மாலை 6:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:31 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று நீங்கள் பணிகள்ல திட்டமிட்டபடி குறித்த நேரத்திற்குள் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. திருமண உறவிலை என்று உங்களுடைய இனிமையான வார்த்தைகளின் மூலம் உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையிலான உறவு நிலை திருப்தியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். கையில உள்ள பணம் உங்களுக்கு போதிய அளவிற்கும் இருக்குங்க. நீங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் கிட்ட ஏற்பட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் வேலை பார்ப்பவர்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. சில முயற்சியினால வியாபாரத்துல வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் குறையுங்க. இப்பொழுது ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். தந்தையின் வழியில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் அதிகரிக்கும். சில செலவுகளை எல்லாமே நீங்க கடந்து வந்து விடுவீங்க. சமாளிக்கவும் செய்வீங்க. மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்களுடைய இயல்பு நிலை மாறாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வேலை தொழில் தொடர்பான விஷயத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். நல்ல செய்திகளும் தேடி வரலாம். பணியிடத்துல குறைவான உழைப்பிலேயே நல்ல பலன்களை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு தொடர்பான வேலைகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். தள்ளிப்போன சில விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். இழுபறியாக இருந்து வந்த சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல உங்களுக்கு என்று புதிய லட்சியங்களை நீங்கள் நிர்ணயிக்கவும் செய்வீங்க. உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இன்று அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக பேசுவதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து இருந்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்கள் கிட்ட என்ற எளிமையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இது மற்றவர்களையும் கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற அன்றாட நிகழ்வுகளிலும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இது உங்களுக்கு நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். கூடுதல் வேலை சுமைகளும் இருக்கத்தங்க செய்யும். கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சவாலாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியான போக்கும் காணப்படும். குடும்பத்துல சகஜமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு வேலை பளுவின் காரணமாக சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சிலருக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிலேயும் சரி வெளியிலும் சரி அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. காதல்ல இருக்கிறவங்க கோபத்தை வெளிப்படுத்தாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய ஆசைகளை அறிந்து அதனை நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நினைத்த வேகத்துல சில வேலைகளை முடிப்பது என்பது கவனமாகவும் இருங்க. இதுல தாமதங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோயில்கள்ல தரிசனங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் பாராட்டும்படியாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த பாதிப்புகளும் குறையும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல சற்று அசௌகரியமாகவும் உணர்வீங்க. குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைதியை தருவதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. தேக ஆரோக்கியமும் அதிகரிக்கும். இன்று அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. மனமும் அலைப்பாய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. தம்பதிகளுக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. விவேகத்துடனும் செயல்படுவீங்க. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுக்கு என்று பெருமையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இளமையாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. மகான்களுடைய தரிசனங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இன்று வேலையின் காரணமாக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். கூடுதல் வேலைகளின் காரணமாக பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். திருமண உறவில இன்று குடும்ப விஷயம் ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல காரசாரமான விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிய அளவுல கருத்து மோதல்களும் ஏற்படலாம். தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை இது பூர்த்தி செய்வதாகவும் இருக்குங்க. பணத்தை கவனமாக கையாண்டாலே போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் இப்பொழுது விலகி சென்று விடுவாங்க. அவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பெண்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் தோன்றித்தாங்க மறையும். வெளியூர் பயணங்கள் நல்ல அனுகூலத்தை தருவதாகவும் இருக்கும். மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படலாம். இத்தகைய எதிர்மறையான எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். ஒற்றுமை ஏற்படுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நடைபெறும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலுமே சுப செலவுகளாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பங்களை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வரவும் இருக்கும். நண்பர்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையிலுமே சின்ன சின்ன சிரமங்களும் இருக்கத்தாங்க செய்யும். இதுல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் தொடர்பான விஷயத்துல நம்பிக்கையையும் பெற்றுவிடலாம். கடந்த கால தவறுகள்ல இருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான நேரத்துல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சிறு சிறு பணிகளிலும் அலைச்சல்கள் ஏற்படுத்தி தங்க முடியும். குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனங்கள்ல கவனமாக சென்று வருவதும் நல்லது. வியாபாரத்துல லாபத்திற்கு ஏற்ப முயற்சிகளும் இருக்குங்க. புதுவிதமான பொருட்களின் மீது ஈர்ப்பும் அதிகரிக்கும். அலுவலகத்துல விமர்சன கருத்துக்களும் ஏற்படலாம். எதிலும் சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பும் அதிகரிக்கும். தாய் வழியில நன்மைகளும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல விதமாகவும் இருக்குங்க. உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படும். அவ்வப்பொழுது ஏதாவது குழப்பமான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள்ல தவறுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். சரியான திட்டமிடுதல்களுடன் இருந்தாலே போதும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடனான தகவல் தொடர்பாடல்கள்ல கவனமாகவும் இருங்க. சில நல்லுறவுகளை பாதிக்கக்கூடிய வகையில விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அமைதியுடன் சென்று விடுவதே நல்லது.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போதிய அளவு பணமும் கையில இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வர்த்தக துறையில இருக்கிறவங்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க. வீட்டுல ஏதாவது மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலை திறனை வெளிப்படுத்தி மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்குங்க. ஆனால் ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. சில விமர்சனங்களை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. உங்களுக்கு என்று ஒரு இலக்கை நிர்ணயமும் செய்வீங்க. கடந்த கால இனிமையான அனுபவங்களை இப்பொழுது நினைத்து பார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல தைரியமாக முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். தங்களுடைய கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் கவனமாகவும் இருங்க. நிதி ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செலவுகள் வருமானத்தை விட அதிகமாக போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவசரமாக எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாம். இது தேவையற்ற விரயங்களையும் ஏற்படுத்தலாம். பயணங்களினால அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவினால ஆதாயமும் உண்டாகும். இப்பொழுது உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகுந்த முயற்சியின் மூலம் இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்ளலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. கடமை உணர்வுடனும் சுயநலமின்றியும் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவதற்கான வேலைகளையும் செய்வீங்க. நல்ல முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. திருமண உறவில இன்று குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற ஒரு விசேஷத்தை பற்றி உங்கள் துணை இடத்துல விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள விவாதங்களாகவும் இருக்கும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. தெய்வ பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை விஷயமாக பிஸியாகவும் உணர்வீங்க. ஆனாலும் சுறுசுறுப்பிற்கு குறைவிருக்காது. துணிச்சலுடன் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. இன்று பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. நீண்ட நாட்களாக மனதில் நினைத்துக் கொண்டு இருந்த பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளினால உங்களுக்கு பெருமைகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்ல வேகமும் உண்டாகும்.
இன்று சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெய்வீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு நவீன டிசைன்கள்ல ஆடைகளை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்து நண்பர்கள் செய்யும் உதவிகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையையும் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். எதிர்பார்த்ததை விடையும் லாபத்தையும் பெற்றுவிடலாம். எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதுல சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மற்றவர்களுடைய விமர்சன பேச்சுக்களுக்கும் ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். செலவுகள் வருமானத்தை விட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெண்கள் வேலை தொடர்பான விஷயத்துல இன்று சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். சகோதரர்களுடைய வகையில சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். திடீர் செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். அரசு தொடர்பான வேலைகள்ல இழுவரைக்கு பின்னர் தாங்க முடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தெளிவு உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கப்பட்ட பணிகளை என்று நல்ல முறையில் நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்களை சுற்றி இருக்கும் வேலைகளை மும்முரமாக ஈடுபட்டு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகளின் மூலம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணிகளை ஆற்றுவது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல வெளிப்படையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பொறுப்புகளை எதிர்கொள்ளும் அளவிற்கு உங்களிடத்துல பணமும் கையில இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்குங்க. சில மகிழ்ச்சியான விருந்துகள்ல குடும்பத்தினருடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்கள் மனைவியினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவசரத்திற்கு கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்து விடுவீங்க. சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வெளியில செல்லும் பொழுது கைப்பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். ஓரளவிற்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று மற்றவர்களை விட உயர்ந்ததாக நீங்க கருதுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தற்பெருமையான விஷயங்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய ஆணவமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம்.
எந்த ஒரு வேலை செய்தாலும் அதுல சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். தடைகளும் நீங்கும். பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில எதிர்பாராத பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதுல திருப்திகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த சில தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல புதுவிதமான தேடல்களும் இருக்கும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவும் வந்து சேருங்க. கடன்கள் விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. இன்று பணிகளை செய்யும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலைகள் அதிகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய நிலையில மட்டும் இருந்து நீங்க தவறிவிடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்களுடைய நம்பிக்கையான மனப்போக்கின் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடனான உறவில மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க குறைகின்றது. சில அதிர்ஷ்டகரமாக நல்ல ஒரு பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெட்டி செலவுகள் மற்றும் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவசர தேவைகளுக்காக நகைகளை அடகு வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விட்டாலே போதும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இது தேவையற்ற சங்கடங்களை ஏற்படுத்தியும் விடலாம். சில புதிய முயற்சிகள் தள்ளி போய் தாங்க முடியும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். சில வேலைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நிதானமாக செயல்பட்டு மற்றவர்களுடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதுல சிறப்பான லாபத்தை பெற்றுவிடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். வேலை வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். எதிர்காலம் தொடர்பாக நல்ல முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெண்கள் வேலை குடும்பம் என இரண்டையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வேலைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நெருக்கடியான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். தொழில் நிமித்தமான புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. நிலுவையில இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செய்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அனைவரிடத்திலுமே இன்று இரக்கத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு
சில நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பலன்கள் மெதுவாகத்தாங்க கிடைக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் பிரார்த்தனைகளை மேற்கொள்வதன் மூலம் மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். பணிகளை என்று திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்று உங்களுடைய இறுக்கமான மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று இத்தகைய எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு விலை மதிப்பு மிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்துல பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். கல்யாண வேலைகளை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அவசியமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளை பெறுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்தையும் விறுவிறுப்பாகவும் நடத்தவும் செய்வீங்க. தொழில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். பழைய கடன்களை பக்குவமாக வசூல் செய்தும் விடுவீங்க. இன்று காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் காதலி இடத்துல காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொடங்கும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று சில கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நாளின் தொடக்கத்துல சோம்பலான போக்கும் காணப்படும். உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு பின்னர் வேலையில சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். பெண்கள் தங்களுடைய வேலைகள்ல சிறப்பாகவும் செயல்படுவாங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான விஷயத்துல முன்னேற்றமும் இருக்கும். தேவைக்கு ஏற்ப நிதி ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கடன் உதவிகள் சாதகமாகவும் அமையும். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையின் வழியில உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல மாறுபட்ட அணுகுமுறையினால மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய லட்சியங்கள்ல தன்னம்பிக்கையுடன் முன்னேறவும் செய்வீங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகள் இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்யலாம். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க.
ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நட்பான முறையில பழகவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இந்த நம்பிக்கை உங்களுடைய வேலைகள்ல பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். என்ற வியாபாரத்துல போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. அரசாங்க வேலைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பெண்கள் ஏதாவது புரிந்து கொள்ளாமல் பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளினால சின்ன சின்ன அவதிகளும் ஏற்படலாம். மற்றவர்கள் கிட்ட உங்களுடைய வெறுப்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க. அரசு வேலைகளை நல்ல விதமாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று வழக்குல திடீர் திருப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல இரட்டிப்பு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்குங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலையிலும் கவன சிதறல்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சுபகாரிய முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். நெருக்கமானவர்களின் மூலம் அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில உதவிகளினால மாற்றங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடைய வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி நிலையில முன்னேற்றமும் உண்டாகும். பய உணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்தும் கொள்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலம் இன்றைய நாளை நீங்க சாதித்தும் காட்டுவீங்க. வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பணியை பொறுத்தளவிற்கு திருப்திகரமான போக்கும் காணப்படும். உங்களுடைய தரமான பணிகள் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்றும் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை தக்க வைத்தும் கொள்வீங்க. சுமூகமான சூழ்நிலைகளும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆன்மீக வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உறுதியுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. பெண்களிடத்துல அமைதியுடன் நடந்து கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால வழக்குகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இடையில ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன தொல்லைகளும் நீங்கும். ஆடம்பர விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகளும் ஏற்படலாம். விருந்தினர்களுக்கு வீட்டுல விருந்து ஏற்பாடுகளும் நடைபெறும். சிலருக்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களும் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை அறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் இருக்கும். திடீர் செலவுகளும் ஏற்படும்.
சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அலுவலகத்துல அதிகாரிகள் கடிந்து கொண்டாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். அனைத்து வேலைகளையுமே இப்பொழுது சரியாக யோசித்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. மனதுல எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சில தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மனதுல ஏற்படலாம். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை தீர்க்கவும் செய்வீங்க. பணியிடங்கள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அவசரமான முடிவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சில ஆசிர்வாதங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. மன அழுத்தத்தின் காரணமாக அவ்வப்பொழுது அசௌகரியமாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு இன்று முக்கியத்துவமும் தருவீங்க. பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. திட்டமிட்டு வேலைகளை செய்தாலே முடிக்கலாங்க. சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்படாமல் பார்த்து கொண்டாலே போதும். மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. பணப்புழக்கம் உங்களுக்கு ஓரளவிற்கு நன்றாக இருந்தாலுமே இதனால தேவையற்ற மன கவலைகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். செலவுகள் கையை மீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையில்லாத சிந்தனைகளினால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உரிய நேரத்தில் அவர்கள் உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை சுமூகமாக நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இந்த இடத்துல நீங்க கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்து இருந்த வேலைகள் தடையின்றியும் முடியும். உங்கள் தாயாருக்காக மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. பழைய நினைவுகள்ல மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் குறையும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் பயணங்களும் சென்று வருவீங்க. இதனால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில தவறான புரிதல்களும் நீங்கும். வீட்டுல சூழ்நிலைகள் அமைதியாகவும் இருக்கும். இன்று சோம்பேறித்தனமான போக்கினை மட்டும் விடுப்பதும் நல்லது. சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. தொழில்ல கூட்டாளிகள் இடத்துல ஒருங்கிணைப்புடன் செல்வதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தாய் வழி உறவினர்களின் மூலம் ஒத்துழைப்புகளும் மேம்படும். கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண வரவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் குறையும். பூர்வீக சொத்துக்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இன்று பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சிகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:31 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. உங்களுக்கு சில நெருக்கடிகளும் குறையும், நல்ல நட்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. சில சவால்களை தாண்டித்தாங்க நீங்க சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தலாம். சில சமயங்கள்ல நீங்க பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய லட்சியங்களை அடைவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். பணியில ஏதாவது தடைகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக இருப்பதன் காரணமாக தாமதங்களும் ஏற்படலாம். கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மன அமைதி இல்லாமலும் இருப்பீங்க. அவர்களிடத்துல குறைபாடுகளை நீங்கள் கண்டுபிடிக்கவும் வேண்டாங்க. ஏதாவது தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் சராசரியாக தங்க இருக்கும். கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது சம்பந்தமாக நீங்க கடன் படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையும் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொறுப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். தனியார் துறையில மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முன்னேற்றமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. திருமண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஆன்மீக பணிகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. இன்று சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. எதிர்பார்த்து இருந்த கடன் தொகைகளும் கைக்கு வந்து சேருங்க. கடன்கள்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மறையான எண்ணங்களுடனும் செயல்படுவீங்க. சாதுரியமாகவும் செயல்படுவீங்க. ஆபத்தான முதலீடுகள்ல மட்டும் ஈடுபடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய நிர்பந்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வீட்டுல சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். பெண்கள் தங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சில தேவையற்ற சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிக்கவும் செய்வீங்க. புதிய முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திடீர் பயணங்களின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஈர்ப்பும் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:31 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவிற்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.